நடக்கும்போது முழங்கால் வலி, குறிப்பாக மூட்டின் ஒரு பக்கத்தில் மட்டும் இருக்கும் வலி, முழங்கால் ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். இந்த நிலை ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அல்லது OA எனப்படுகிறது. இது முழங்கால் மூட்டின் மெதுவான தேய்மானம் வேர் அண்ட் டேர் நோயாகும். முழங்கால் மூட்டு எலும்புகளால் உருவாகி கார்டிலேஜ், லிகமெண்ட்ஸ் மற்றும் சுற்றியுள்ள தசைகளால் ஆதரிக்கப்படுகிறது. ஒரு ஆரோக்கியமான முழங்காலில் மென்மையான கார்டிலேஜ் குறைந்த உராய்வுடன் இயக்கத்தை அனுமதித்து உடல் எடையை சமமாக பகிர்ந்து கொள்கிறது. ஓஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் இந்த கார்டிலேஜ் மெதுவாக மெல்லியதாகி கீறல்கள் உருவாகி அதன் அதிர்ச்சி உறிஞ்சும் திறனை இழக்கிறது. கார்டிலேஜ் குறையும் போது அழுத்தம் நேரடியாக எலும்பிற்கு செல்கிறது. இதனால் மூட்டில் உராய்வு மற்றும் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறது. இந்த அதிகப்படியான அழுத்தம் மூட்டுக்குள் உள்ள படலம் வீங்கி எரிச்சல் ஏற்பட்டு வலி, வீக்கம் மற்றும் தொட்டால் வலி உண்டாக்குகிறது. நோயாளிகள் ஓய்வு எடுத்த பிறகு மூட்டு இறுக்கமாகி நன்றாக சுலபமாக நகராது என்று அனுபவிக்கிறார்கள். ஏனெனில் மூட்டுக்குள் இருக்கும் எண்ணெய் மாதிரி திரவம் குறைகிறது மற்றும் கேப்சூல் இறுக்கமாகிறது. படிகள் ஏறுதல், உட்காருதல், ஸ்குவாட்டிங், நீண்ட நேரம் நடப்பது போன்ற செயல்களில் வலி அதிகரிக்கும். இந்த செயல்களில் ஜாயிண்ட் ஃபோர்ஸஸ் அதிகரிக்கும் போது வயது அதிகரிப்பு, உடல் எடை அதிகம், போவ் லெக்ஸ் போன்ற அலைன்மெண்ட் பிரச்சனைகள் மற்றும் பழைய காயங்கள் கார்டிலேஜ் குலையை வேகப்படுத்தும். தை மசில்ஸ் பலவீனமாக இருந்தால் உடல் எடை நேரடியாக முழங்காலில் அதிகமாக செல்கிறது. இதில் தான் எக்ஸசைஸை முக்கியமாகிறது. கார்டிலேஜ் மீண்டும் வளராது என்றாலும் குவாட்ரிசெப்ஸ் மசில் முழங்காலின் முக்கிய ஆதரவாக செயல்படுகிறது. இந்த தசைகள் பலமாக இருந்தால் நடக்கும் போது தரையிலிருந்து வரும் அதிர்ச்சி அழுத்தம் முதலில் தசைகளாலேயே உறிஞ்சப்பட்டுவிடும். இதனால் கார்டிலேஜ் மீது வரும் அழுத்தம் குறைகிறது. மசில் ஸ்ட்ரெங்தனிங் ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டியை மேம்படுத்தி அப்நார்மல் மூவ்மெண்ட் மற்றும் வாப்லிங்கை குறைக்கிறது. இதனால் கார்டிலேஜ் குழாய் மேலும் மெதுவாகும். மசில் கண்ட்ரோல் மேம்படுவதால் அலைன்மெண்ட் மேம்பட்டு லோட் சமமாக பகிரப்படும். இது கார்டிலேஜ் மீது வரும் உரசும் அழுத்தத்தை குறைக்கிறது. எக்ஸசைஸ் மூலம் மூட்டுக்குள் இருக்கும் திரவம் நன்றாக சுழன்று பரவ உதவுகிறது. இதனால் கார்டிலேஜுக்கு ஊட்டச்சத்து மற்றும் நனைவு கிடைக்கிறது. இதனால் வீக்கம் மற்றும் வலி தகவல் பரவும் செயல்முறை குறைகிறது. இதன் விளைவாக வலி குறையும், நடக்கும் திறன் மேம்படும் மற்றும் தினசரி செயல்களில் நம்பிக்கை அதிகரிக்கும். கிளினிக்கல் ஸ்டடீஸ் காட்டுவது போல் ரெகுலர் எக்ஸசைஸ் OA ப்ரொக்ரெஷனை மெதுவாக்குகிறது. அதனால் எக்ஸசைஸ் அப்படின்றது அனைத்து இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸில் முக்கிய சிகிச்சையாக உள்ளது. பலமான தசைகள் ஒரு நேச்சுரல் நீ பிரேஸ் போல செயல்பட்டு வலியை கட்டுப்படுத்தி இன்ஜெக்ஷன்ஸ் அல்லது சர்ஜரியை தாமதப்படுத்த உதவுகின்றன. இப்போது OAக்கு ஏற்ற எக்ஸசைஸ்களை பார்க்கலாம். நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு எக்ஸசைசஸ் எப்போதும் ஃபர்ம் பெட் அல்லது எக்ஸசைஸ் மேட்டில் செய்ய வேண்டும், மெதுவாக செய்ய வேண்டும் மற்றும் பெயின் இல்லாத ரேஞ்சுக்குள் மட்டுமே செய்ய வேண்டும். சிறிய டிஸ்கம்ஃபர்ட் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஷார்ப் பெயின் வந்தால் உடனே நிறுத்த வேண்டும். எக்ஸசைசஸ் செய்யும் போது இயல்பாக சுவாசிக்க வேண்டும், மூச்சை ஒருபோதும் தடுக்கக்கூடாது. முதலில் குவாட்ரிசெப்ஸ் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். முதுகில் நேராக படுத்து முட்டிக்கு கீழே சுருட்டிய துணி வைக்குங்கள். காலை உயர்த்தாமல் முட்டியை துணியில் அழுத்தி தை மசிலை இறுக்குங்கள். 5 வினாடிகள் பிடித்து வைத்து பின்னர் தளர்த்துங்கள். 10 முதல் 15 முறை செய்யுங்கள். அடுத்ததாக ஸ்ட்ரெயிட் லெக் ரேஸ். முதுகில் படுத்து ஒரு முட்டியை மடக்கி மற்ற காலை நேராக வைக்குங்கள். நேராக இருக்கும் காலை சுமார் 30 டிகிரி மெதுவாக உயர்த்துங்கள். 3 வினாடிகள் பிடித்து வச்சு மெதுவாக கீழே இறக்குங்கள். முட்டி முழுவதும் நேராக இருக்க வேண்டும். 10 முறை செய்யுங்கள். சீட்டட் நீ எக்ஸ்டென்ஷன். நாற்காலியில் நேராக உட்கார்ந்து பாதங்களை தரையில் ஃப்ளாட்டாக வைக்குங்க. ஒரு முட்டியை மெதுவாக நேராக்குங்கள். 3 வினாடிகள் பிடித்து வைத்து கட்டுப்பாட்டுடன் கீழே இறக்குங்கள். 10 முதல் 15 முறை செய்யுங்கள். ஸ்டாண்டிங் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல். நாற்காலி அல்லது சுவரை பிடித்து நின்று கொள்ளுங்கள். ஒரு முட்டியை மடக்கி ஹீலை பட்டக் நோக்கி கொண்டு செல்லுங்கள். உடல் நேராக வைத்துக்கொண்டு மெதுவாக கீழே இறக்குங்கள். ஒவ்வொரு காலிலும் 10 முறை செய்யுங்கள். ஹிப் அப்டக்டர் ஸ்ட்ரெங்தனிங். ஒரு பக்கமாக படுத்து கீழ் முட்டியை சற்றே மடக்குங்கள். மேல் காலை நேராக வைத்து உடலை சாய்க்காமல் உயர்த்துங்கள். மெதுவாக கீழே இறக்குங்கள். இரு பக்கங்களிலும் 10 முறை செய்யுங்கள்.
சிட் டு ஸ்டாண்ட் எக்ஸர்சைஸ். நாற்காலியில் உட்கார்ந்து பாதங்களை ஷோல்டர் விட்த் அளவில் வைக்குங்கள். முட்டிகள் டோஸுக்கு நேராக இருக்கும்படி பாதி அளவிற்கு மட்டும் எழுங்கள். மெதுவாக மீண்டும் உட்காருங்கள். 8 முதல் 10 முறை செய்யுங்கள். ஸ்டெப் அப் எக்ஸர்சைஸ். குறைந்த உயரமுள்ள ஸ்டெப் அல்லது படிக்கட்டை பயன்படுத்துங்கள். ஒரு காலால் மேலே ஏறி கட்டுப்பாட்டுடன் கீழே இறங்குங்கள். தேவைப்பட்டால் ஹேண்ட் ரெயில் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு காலிலும் 8 முதல் 10 முறை செய்யுங்கள். வால் சப்போர்ட்டட் மினி ஸ்குவாட். சுவரில் முதுகை ஒட்டி நின்று பாதங்களை ஷோல்டர் விட்டில் வைக்குங்கள். முட்டிகள் சுமார் 30 டிகிரி மடங்கும் அளவிற்கு மட்டும் கீழே செல்லுங்கள். 5 வினாடிகள் பிடித்து வைத்து மீண்டும் மேலே எழுங்கள். 8 முதல் 10 முறை செய்யுங்கள். இந்த எக்ஸசைசஸ் ஆர்த்ரைட்டிஸை முழுமையாக குணப்படுத்தாது. ஆனால் தொடர்ந்து செய்தால் வலி குறையும், செயல்திறன் மேம்படும் மற்றும் இன்ஜெக்ஷன்ஸ் அல்லது சர்ஜரி தேவைப்படும் காலம் தள்ளிப்போகும்.